Good morning students. Welcome to Metric for CS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெசன் யூனிட் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு லெசன் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா 1937 1937 சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறது தான் அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிச்சார். ஸோ அந்த அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னா என்னென்னா அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். அதாவது ஒரு பொது நோக்கத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேர் தான் அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சார்லஸ் பாப்பேஜ் தான் நம்ம போக போக என்னென்னு கூப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறோம். ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜினில் என்ன பர்பஸ்க்காக அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காகவும் தென் ப்ரோக்ராம் போடுறதுக்காகவும் லாஜிக்கல் டெசிஷனுக்காகவும் டேட்டா ஸ்டோரேஜுக்காகவும் சார்லஸ் பாப்பேஜால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அனலிட்டிக்கல் என்ஜின். ஸோ 1837 இதை ஃபஸ்ட்டு அவர் இன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜினில் என்னென்ன கண்டெய்னாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், தென் பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல், இன்டகிரேட்டட் மெமரி, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த AE அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிச்சார். தென் இப்போ கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன? கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொன்னால் இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ன பண்ணும்? ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டு ஸோ ப்ராசஸர் மூலமாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். தென் கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ நம்மளை சுற்றி எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத இடமே எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர்ஸை நம்ம வாழ்நாளில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இப்போ இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன சொல்கிறோம்? எஜுகேஷன் ஆகட்டும், ட்ராவல் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், டூரிசம் ஆகட்டும், இ-காமர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இப்போ படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நோட்ஸ் தேவைப்படுது, டக்குன்னு சர்ச் என்ஜின் போனேன்னா ஒரு டாபிக் போட்டால் எனக்கு அது ரெலவெண்ட்டாக எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். ஆன்லைன் டியூட்டோரியல் இருக்குது. தென் நான் டியூஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வேணுங்கிற டவுட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் போகிறதாகட்டும் எல்லாமே எஜுகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணிக்க முடியும். தென் ட்ராவல், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சோர்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, ஸோ கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் ரீச் ஆகும், இடையில என்னென்ன தடங்கள் இருக்குது, ஸோ எல்லாமே எந்த பிளேஸ் போகிறோம், எத்தனை நாள் ஸ்டே பண்ண முடியும், அங்கே என்னென்ன ஹோட்டல் இருக்குது, என்னென்ன ஃபுட் அங்கே அவைலபிள், என்ன ஃபேமஸ், எல்லாமே கம்ப்யூட்டரில் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். தென் ரிசர்ச் டெக்னாலஜியில், தென் டூரிசமில், இ-காமர்ஸ் மின் வணிகத்தில் ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா முன்ன மாதிரி எல்லாம் ஸ்டோருக்கு போயிட்டு பணம் கொடுத்து வாங்குகிற அந்த பிஸ்னஸ்லாம் இப்போ இல்லை. வீட்டில் இருந்துகிட்டே என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலமாக நமக்கு வேணுங்கிற பொருளை நம்ம வாங்கிக்க முடியும். தென் அந்த பொருள் நமக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணவும் முடியும், நம்மளால் விற்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா சரௌண்டிங்ஸ்லையுமே எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. தென் அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா ஃபீல்டுலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டரோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்யூரசி. ஸோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு, தென் இது எல்லாமே ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணுறப்ப அதோட ரெவல்யூஷனரி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கம்ப்யூட்டர் இல்லாமல் ரன் ஆகிறதே இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வேரியஸ் ஆர்கனைசேஷனில் பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஷாப் போகிறோம், திங்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த பில்லிங்கை கூட என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் நிறைய ஆர்கனைசேஷனில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டெக்கத்லான் மாதிரியெல்லாம் ஸ்டோருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் நின்றுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா பில் கவுண்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, QR கோடு மூலமாக அந்த அமௌண்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு தென் பில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க.
இப்போ அதெல்லாம் கூட இல்லை. ஜஸ்ட்டு மிஷின் இருக்குது, நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அந்த மிஷின்குள்ளே போட்டோமா போதும், அதுவே கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு அமௌண்ட் அதுவே டிஸ்ப்ளே பண்ணி தென் பில் வந்து டோட்டல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அப்போ அந்த பில்லிங் கவுண்டரில் இருக்கக்கூட பர்சன் கூட இப்போ தேவையில்லை. அந்த அளவுக்கு நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ பேப்பர்லெஸ் கவுண்டர்ஸ்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெயினான பர்பஸ் எதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சிம்பிள் கேல்குலேஷன் டிவைஸாக கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் தான் இப்போது இட் இஸ் ஹைலி ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸாக அது வந்து எவால்வ் ஆகி போயிட்டே இருக்குது. தென் கம்ப்யூட்டரோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கேல்குலேஷன் போடணும் அப்படின்னா மனுஷனால் பண்ண முடியாததை தான் மிஷின் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனுஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய தப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே ஒர்க்கை நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எரரே இல்லாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எவ்வளோ அக்யூரேசியில் முடியுமோ அவ்வளோ அக்யூரேசியில் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக கேல்குலேஷன் டிவைஸாக தான் இந்த கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அபாக்கஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ அதோட பர்பஸ் வந்து நமக்கு இட் இஸ் ஹை ஸ்பீட் கேல்குலேட்டிங் டிவைஸாக என்ன பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்த சாப்டர் அடுத்த லெசன் அடுத்த சாப்டர் என்ன இருக்குன்னா 1.2லேருந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எந்த ஜென்ரேஷனில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன டெவலப் ஆச்சு, இப்போ நம்ம எந்த ஜென்ரேஷனில் இருக்கோம், அதை பற்றியெல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தான் கணிப்பொறித்துறையோட வளர்ச்சியே வந்து தீர்மானிக்குது. டெக்னாலஜி வந்து எவ்வளோ வந்து டெவலப் ஆகுதோ அதோட அதுதான் வந்து என்ன தீர்மானிக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த டெவலப்மெண்ட் டெக்னாலஜியில் இருக்க டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸை வச்சு நிறைய கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனாக. ஸோ அதை பற்றி எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 1940லேருந்து 1956 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இதில் மெயினாக என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வேக்கம் டியூப்ஸ்னால் என்ன, இந்த வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிறத எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு சாதனம் தான் வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேக்கம் டியூப்ஸில் கம்ப்யூட்டரோட மெமரியாகவும் தென் அதில் கேல்குலேஷன் பர்பஸுக்காகவும் இந்த வேக்கம் டியூப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த வேக்கம் டியூப்ஸ் வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஃபுல்லாகவே வேக்கம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? ஸோ சைஸ் வந்து பிக் இன் சைஸ். ஸோ எப்படி சொல்கிறோன்னா ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமோட சைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. ஸோ அப்போ அதனால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா கன்சியூம்டு மோர் பவர். பெருசாக இருந்த காரணத்தினால நமக்கு பவரும் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ பவர் அதிகமாக எடுத்த காரணத்தினால மிஷின்ஸ் என்ன ஆகுதுன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டு மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அதாவது நாம் ஒரு இன்புட் கொடுத்தோமா கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது ஒரு அவுட்புட் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து ஜென்ரேட் ஆச்சு. தென் நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண லாங்குவேஜுக்கு பேர் மிஷின் லெவல் லாங்குவேஜ், அதாவது ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பைனரி கோடு, அதாவது 0s and 1s மட்டும்தான் யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோன்னா அது மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான். அந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான் நம்ம பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பைனரி அப்படிங்கிறது தான் 0s and 1s அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூசர் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்னவா கன்வெர்ட் ஆகி அங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் 0s and 1s தான் போய் ரீச் ஆகும். தென் இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனியாக் அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது ENIAC. ENIAC அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். தென் ENIACனா என்ன? இட் இஸ் த எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன், அதோட சுருக்கம் தான் நம்ம ENIAC அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ENIAC தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டராகவும் நமக்கு ரன் ஆச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஃபுல் ஃபங்க்ஷனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் இது யார் கண்டுபிடிச்சா? ஸோ ENIAC கண்டுபிடிச்சது இட் இஸ் த ப்ராஸ்பர் எக்கர்ட் அப்படிங்கிறவரும் ஜான் மவுச்லி அப்படிங்கிறவரும் தான். ஸோ 1943ல் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது ENIAC வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்து தென் 1946 வரைக்குமே அவங்களால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதோட சைஸ் என்னவாக இருந்தது? 1800 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே இந்த ENIAC அவ்வளோ பெருச கம்ப்யூட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம என்ன வந்து காம்போனண்ட் யூஸ் பண்ணோன்னு பார்த்தோன்னா வேக்கம் டியூப்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேக்கம் டியூப்ஸ் தான் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு மெஷின் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த வேக்கம் டியூப்ஸில் 18,000 டியூப்ஸ், தென் 70,000 ரெசிஸ்டன்ஸ், தென் 10,000 கெப்பாசிட்டர்ஸ், 1,500 ரிலேஸ் அண்டு 6,000 சுவிட்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ENIAC வந்து ஸோ எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸில் நடந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பர்பஸுக்காக தான் இந்த ENIAC வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த வேர்ல்டு வார் 2 முடிகிற வரைக்குமே இந்த மிஷினோட ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல, டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. இதோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 30 tons. தென் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபைட் பண்ணுது அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. பவர் கன்சப்ஷன் எவ்வளோ தேவைப்பட்டது? ஸோ 150 கிலோவாட்ஸ் வந்து 1000 கிலோவாட்ஸ் வந்து பவர் வந்து கன்சப்ஷன் ஆச்சு. அவ்வளோ பவர் வந்து செலவு பண்ணாங்க. தென் எப்படி ENIAC வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த எட்வாக், அந்த UNIVAC 1 அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். எட்வாக் அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னது? எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். தென் UNIVAC அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண காம்போனண்ட் வந்து வேக்கம் டியூப்னு சொல்கிறோம். தென் அது வந்து பிக் இன் சைஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கன்சியூம்டு மோர் பவர், ரொம்ப அதிகமாக பவர் எடுத்துக்கிச்சு. அதிகமாக பவர் எடுத்த காரணத்தினால மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் ஆச்சு. அதனால் நாம் ஒரு இன்புட் கொடுத்தோமா அது வந்து வேற ஒரு அவுட்புட்டை கொடுத்தது. தென் இங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்? மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா பைனரி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா 0s and 1s அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். தென் அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட பீரியட் என்னவாக இருந்தது அப்படின்னா 1956லேருந்து 1964. ஸோ இந்த பீரியட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் பேர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இங்கே என்ன மெயின் காம்போனண்ட் யூஸ் பண்ணோம்? இங்கே வந்து நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம். ஸோ டிரான்சிஸ்டர்னால் என்ன? ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இட் கேன் பி யூசஸ் ஆஃப் ஸ்விட்சஸ். ஸோ ஃபுல்லாகவே ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதில் டிரான்சிஸ்டர் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெப்ரசன்டிங் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ கரண்ட் பாஸ் பண்ணல, பிளாக்காக இருந்தது அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்? இந்த டிரான்சிஸ்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் என்னென்ன? அண்டு, ஆறு, நாட்டு, இதெல்லாமே என்ன சொல்கிறோம்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்ப்யூட்டர்ஸோட பேசிஸாக இருந்தது. நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிற எல்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுக்குமே பேசிஸாக எது இருந்தது அப்படின்னா அண்ட், ஆர், நாட். ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? டிரான்சிஸ்டர்ஸில் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இட் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தின் எ கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர் மெமரியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண மெமரி சிப் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்? டிரான்சிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தென் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்டகிரேட் ஆகிட்டு ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து சிபியூவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் அதை தான் வந்து மியூபி மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருந்தது, இட் இஸ் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ், தென் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸ், இதெல்லாம் வந்து அதோட காமன் டைப்ஸ். தென் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐபிஎம் 1401லையும் தென் ஹனிவெல் 400 இது ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் பேர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் என்ன, தென் ஸ்மாலர் கம்பேர்டு டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ நம்ம முன்னையே சொன்னோம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் பிக் அண்ட் சைஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்பேர்ட் டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரை விட ஸ்மாலராக இருந்தது, சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பவர் வந்து கம்மியாக தான் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ பவர் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரை விட கன்சியூம் வந்து கம்மியாக தான் பண்ணியிருந்தது. தென் இங்கே இன்புட் கொடுக்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பஞ்சடு கார்டு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ பஞ்சடு கார்டுனா என்ன, இங்கே பாருங்கள் பஞ்சடு கார்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், இதுதான் பஞ்சடு கார்டு. ஸோ இந்த பஞ்சடு கார்டு இட் இஸ் த பீஸ் ஆஃப் கார்ட் ஸ்டாக் தட் ஸ்டோர்ஸ் டிஜிட்டல் டேட்டா யூஸிங் பஞ்சடு ஹோல்ஸ். இங்கெல்லாம் உங்களுக்கு பஞ்ச் பண்ண ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பஞ்சடு ஹோல்ஸில் எல்லாமே நம்ம என்ன பாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ பஞ்சடு கார்ட்ஸ் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், இட் இஸ் த ஹல்ரத் ஆர் ஐபிஎம் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு பேர்லேயும் அதை நம்ம சொல்கிற போகிறோம். ஸோ அந்த பஞ்சடு கார்டில் டிஜிட்டல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணோம், இட் இஸ் ஸ்டோர்டு இன் த பைனரி கோடு. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே பார்த்தோம் மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மிஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா பைனரி கோடுன்னு பார்த்தோம், பைனரி கோடு அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற கோடு என்ன கோடு அப்படின்னா இட் இஸ் பைனரி கோடு தான் யூஸ் பண்ணோம். அது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சடு கார்டு மூலமாக யூஸ் பண்ணுறோம். தென் பஞ்சடு கார்டில் ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா அது 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ பஞ்சடு கார்டில் ஹோல்ஸ் இருந்தால் 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஹோல்ஸ் ஆப்சண்ட், ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா அது 0ன்னு சொல்லி இன்புட் வந்து எடுத்துக்க போகுது. அப்போ டோட்டலாக எத்தனை காலம் இருக்கும் ஒரு பஞ்சடு கார்டில் அப்படின்னா 80 காலம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காலம்லேயும் நம்ம 8 கேரக்டர்ஸ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த பஞ்சடு கார்டு தான் நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் எப்படி என்ன பேரில் சொல்கிறோம் அப்படின்னா ஜிமாஸ், அதாவது ஜென்ரல் மோட்டார்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் ஜிமாஸோட அப்ரிவேஷன். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ரன் ஆச்சு. எந்த இயரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 1950. ஸோ இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதை யார் டெவலப் பண்ணால் ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ஃபார் ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ்க்காக டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. தென் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே தான் டெவலப் பண்ணாங்கன்னு, தென் பஞ்சடு கார்டு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்ச் ப்ராசஸிங் அண்டு ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் ஏ சீரியஸ் ஆஃப் கமாண்ட் ஆர் டாஸ்க் சீக்வென்சலி அஸ் ஏ குரூப். ஒரு கமாண்ட் வந்து எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா குழுவாக ஒரு குரூப்பாக தான் கமாண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கும். தென் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா கமாண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் சீரியஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அதாவது அடுத்தடுத்து தொடர்ச்சியான ஒரு இயக்கமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பேட்ச் ப்ராசஸிங். சீக்வென்சியல் குரூப் ஆஃப் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணணும். தென் கமாண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் சீரியஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங்காக நமக்கு ரன் பண்ணால் பேர் பேட்ச் ப்ராசஸிங் சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டி ப்ரோக்ராமிங் இதில் தான் டெவலப் பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷனில் தான் டெவலப் பண்ணாங்க. மல்டி ப்ரோக்ராமிங்னா என்னது, ஒரே ப்ராசஸரில் தான் இருக்கும். ஒரு ப்ராசஸரில் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸை ஒன்று மாற்றி ஒன்று வந்து ரன் பண்ண வைக்கிறதுனால ஒரே சிபியூவில் அதோட டைம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ராசஸுமே ரன் பண்ணி முடிச்சிடும். ஷேரிங் சிபியூ டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 ஜாப்ஸ் வந்து அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சிபியூ என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு சிங்கிள் ப்ராசஸர்லேயே எல்லா ப்ரோக்ராமும் மல்டி ப்ரோக்ராமும் அடுத்தடுத்து மாறி கன்கரண்ட்டாக ரன் பண்ண வைக்கும். அப்போ சிபியூட ஷேரிங் டைம் என்ன ஆகும்,
எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் தான் மல்டி ப்ரோக்ராமிங். அப்போ பேட்ச் ப்ரோக்ராமிங் ஆகட்டும், மல்டி ப்ரோக்ராமிங் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், பஞ்சுடு கார்டு ஆகட்டும், இது எல்லாமே எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் டெவலப் பண்ணாங்க. அவ்வளோதானு பார்த்தா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் என்ன பார்த்தோம், நம்ம யூஸ் பண்ணது மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். தென் செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, மிஷின் லாங்குவேஜுக்கு பதிலாக அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்னால் என்ன, ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமனால் ஈஸியாக ரீட் பண்ண முடிஞ்ச நொட்டேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கம்ப்யூட்டர்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோம். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஹியூமன் ரீடபிள் நொட்டேஷன். மனுஷங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடிஞ்ச நொட்டேஷனை தான் நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா அசம்பிளர். ஒரு அசம்பிளி லாங்குவேஜை மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம அசம்பிளர் வந்து யூஸ் பண்ணோம். இந்த அசம்பிளர் தான் ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நொட்டேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மிஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஒர்க்கை இந்த அசம்பிளர் பார்த்துக்குச்சு. தென் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிஎல் அப்படின்னு சொல்லும். லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் என்ன யூஸ் பண்ணோம், மெமோனிக் கோடு. மெமோனிக் கோட்ஸ் அப்படின்னா இப்போ நான் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆட், அந்த அடிஷன் இருக்க ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் எடுத்து மெமோனிக் கோடாக கொடுப்போம். அப்போ ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடிஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். எம்ஓவி மூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா ஒரு ரிஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரிஜிஸ்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், எம்ஓவி C,B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எம்ஓவின்னா என்ன சொன்னோம், மூவ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. C,Bங்கிறது ரிஜிஸ்டர். இப்போ பி ரிஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த கண்டென்ட் நமக்கு எங்கே மூவ் ஆகும், சி ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். தென் ஆட் A,B. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆப்ரேஷன்ஸோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் தான் நம்ம நொட்டேஷனாக கொடுக்க போகிறோம். அப்போ ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா இதோட மீனிங் அது அடிஷனோட மீனிங் இல்லையா. அப்போ பி ரிஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஏ ரிஜிஸ்டர் இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும், ஏ ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் தான் அசம்பிளி லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி மிஷினரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஹியூமனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நொட்டேஷன்ஸ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். இந்த கன்வர்ஷனை எது பண்ணுது அப்படின்னா அசம்பிளர் பண்ணுது. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், IBM 1401, IBM 7090, then UNIVAC 1107 and CDC 1604. இங்கே எல்லாமே நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம், இன்ஸ்டெட் ஆஃப் வேக்கம் டியூப்ஸ்க்கு பதிலாக we can use transistors யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள், ஈஸியாக நம்மளால் நம்பக்கூடிய மிஷினாக இருந்தது. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட பீரியட் என்ன, 1964 1971 வரைக்கும் இருக்கிறது தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், டிரான்சிஸ்டருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னால் என்ன, ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து மல்டிபிள் சிப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும், அதுதான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருந்தது, இட் இஸ் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிளாக இருந்தது. ஸோ கம்பேர் வித் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரை விட இங்கே கம்ப்யூட்டர் இன்னும் ஸ்மாலராக இருந்தது, சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. தென் ரொம்ப ஃபாஸ்டராக ரன் ஆச்சு, ஏன்னா ஐசி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டேட்டாஸ் வந்து நமக்கு மோர் ரிலையபிளாக இருந்தது. ஸோ இங்கே நமக்கு கன்சியூம்டு லெஸ் பவர் மட்டும் தேவைப்பட்டது.
இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மிஷின் லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், செகண்ட் ஜென்ரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், தேர்டு ஜென்ரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் த ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி, அதாவது ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈஸி டு டீபக், எரர் வந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். தென் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்மில் அதை ரன் பண்ண வைக்க முடியும். தென் ஈஸி போர்ட்டபிள், ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போர்ட்டபிள் பண்ண முடிஞ்சது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன சொல்கிறோம், இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஜாவா ஸ்கிரிப்டு, பைத்தான், ரூபி, C++, சி, இது எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா IBM 360 சீரீஸ்லேயும் தென் ஹனிவெல் 6000 சீரீஸ்லேயும் நம்ம தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட பீரியட் என்ன, 1971 to 1980. இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ ப்ராசஸர், அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட்ஸ், VLSI அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, மியூபினா என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் ஐசி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஐசி வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்மால் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஐசி எப்படி இருக்கும் அப்படின்னா it is the small electronic device that contains multiple electronic components such as registers, then transistors, then capacitors, அது மட்டும் இல்லாமல் diodes, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஐசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஐசி இல்லையா, மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் ஐசிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் சிப்பில் இருந்தால் அதுக்கு பேர் தான் VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த VLSIயோட அட்வான்டேஜ் என்ன, இட் இஸ் த மினியேச்சரைசேஷன், ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். தென் மோர் பவர்ஃபுல் சிப்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான், பார்த்தோம் இல்லைங்களா, சிப்ஸ் எவ்வளோ ஸ்மாலராக இருந்ததுன்னா இவ்வளோ தான் சிப்ஸு. ஆனால் இதுக்குள்ளே நம்மளால் இந்த சிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் பவர்ஃபுல் சிப்பாக இருக்கும். தென் ஹை ஸ்பீட் எஃபிஷியன்சி, ஃபாஸ்டர் ப்ராசஸிங்காக இருக்கும். தென் பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோவாக எடுத்துக்கும். தென் மாஸ் ப்ரொடக்ஷனில் இதை யூஸ் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரெடியூஸாக இருந்தது. தென் ரிலையபிலிட்டி எப்படி இருந்தது, இட் இஸ் ஃபியூவர், எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இட் இஸ் த இன்னர் பார்ட்டில் தான் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்டர்னல் பார்ட்டோட கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா கிடையாது. ரொம்ப ஃபியூவராக தான் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் இருக்க போகுது. அதனால் அதோட ஃபெயிலியர் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் நம்ம ஐசி யூஸ் பண்ண மியூபி யூஸ் பண்ணுறோம். தென் அதில் வேறு என்ன ப்ளஸ் அப்படின்னா போர்ட்டபிலிட்டி. ஸோ போர்ட்டபிலிட்டி அப்படின்னா ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு, இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்மளால் கொண்டு செல்ல முடியும். தென் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், லேப்டாப்பு, நோட் பேடு, ஹேண்ட்ஹெல்டு பிசிஸ், இதெல்லாமே வந்து இட் இஸ் போர்ட்டபிலிட்டி. அப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்லேயே நமக்கு போர்ட்டபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. Then merits and demerits, smaller, faster compared with the first, second and third generation. Then micro computer series வந்து IBM and Apple வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. Then portable computers were introduced. Then next வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அதோட பீரியட் டைம் என்ன, 1980லேருந்து டில் டேட் இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இதில் என்ன மெயின் காம்போனெண்ட்டாக இருக்குது, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ எப்படி வந்து இங்கே VLSI யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் யூஸ் பண்ணோம். ஸோ பேரலல் ப்ராசஸிங் இதில் டெவலப் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஒன் டாஸ்க், ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு டைமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பேரலல் ப்ராசஸிங் மூலமாக அந்த ஒரு டாஸ்க்கே வந்து ஸ்மால் சப்டாஸ்காக பிரிச்சுக்கிட்டு, ஸோ அந்த சப்டாஸ்க் எல்லாமே இண்டிவிஜுவல் மல்டி ப்ராசஸர் கொடுத்து யூஸ் பண்ணதுனால ஒரே ஒரு ப்ராசஸரில் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு பதிலாக அந்த ப்ரோக்ராமையே நம்ம மல்டிபிள் சப்டாஸ்காக பிரித்து மல்டிபிள் ப்ராசஸர் யூஸ் பண்ணி அதே டைமில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறோம். இதுக்கு பேர் தான் பேரலல் ப்ராசஸிங். தென் சூப்பர் கண்டக்டர் க்ரியேட் பண்ணாங்க. கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து டிராஸ்டிக்கலாக என்னாச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு.
தென் இங்கே இமேஜஸ் அண்ட் கிராஃப்ஸ் எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில். இதில் மெயின் பர்பஸாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டெசிஷன் மேக்கிங் மூலமாகவும் தென் லாஜிக்கல் ரீசனிங் மூலமாகவும் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு நம்மளால் ஈஸியாக சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது 5th ஜென்ரேஷனில். தென் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண போகிறது 6th ஜென்ரேஷன். ஸோ அதோட பீரியட்ஸ் வந்து இன் ஃபியூச்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 5th ஜென்ரேஷன் பார்த்தோம். இன் ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறது நம்ம குழந்தைங்களெல்லாம் யூஸ் பண்ண போகிறது, நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ண போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் மெரிட்ஸ் என்ன, பேரலல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5th ஜென்ரேஷனில் பேரலல் கம்ப்யூட்டர் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு டைமில் ஒரு டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக பிரித்து மல்டிபிள் ப்ராசஸ் மூலமாக ரன் பண்ண வைக்கிறது தான் பேரலல் கம்ப்யூட்டிங். ஸோ அது இன்னும் டெவலப் ஆச்சு. தென் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் பிகம் இன்னும் ஸ்மாலர், ஃபாஸ்டர், ஸ்மார்ட்டர் ஆயிடுச்சு. தென் ரொபோட்டிக்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. தென் என்எல்பின்னு சொல்லிட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டெவலப் ஆச்சு. என்எல்பிங்கிறது இட் இஸ் த காம்போனெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ ஏஐயில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான், காம்போனெண்ட்டு தான் என்எல்பி. இந்த என்எல்பி என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து என்னெல்லாம் யோசித்து என்னென்ன பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி, அந்த டெவலப்மெண்ட்டை இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது என்எல்பி ப்ரொவைட் பண்ணுது. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஸ்ரீன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸ்ரீயில் சொல்லட்டும், கூகுள் அசிஸ்டண்ட் ஆகட்டும், தென் அலெக்ஸாவாகட்டும், இது எல்லாமே வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். நம்ம ஜஸ்ட் அந்த மைக்கை என்ன பண்ணிடுறோம், கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேசினாவே என்ன பண்ணுது, நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்குரிய ரிசர்ச் வந்து டிஸ்பிளே பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து எங்கே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா 6th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி 5th இருக்குது. பட் அதை விட இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில். ஸோ இந்த 6th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அதாவது ஏஎன்என் வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இது வந்து எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுது. ஏன்னா நம்ம எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இருக்க போகிறதுனால இந்த இராவை என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு 6th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த 6th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் தான் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். மொத்தமாக 6th ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரோட பீரியட்ஸ் வந்து 40 to 56. இங்கே வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டர் பெரிய சைஸாக இருந்தது, மோர் பவர் தேவைப்பட்டது, அதனால் ஓவர் ஹீட் ஆகி மால் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆச்சு. மிஷின் லெவல் லாங்குவேஜ், தட் மீன்ஸ் 0s and 1s வந்து யூஸ் பண்ணோம். தென் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பேர் வந்து இனியாக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இனியாக் வந்து 1943 கண்டுபிடிக்க ஆரம்பித்து 46 முடித்தாங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட் ரூமில் வந்து தேவைப்பட்டது. தென் இதுதான் வந்து வேர்ல்டு வார் 2, யூஎஸ் வேர்ல்டு வார் 2 வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பயன்படுத்தணும்னு பார்த்தாங்க, பட் அவங்களால அதை ஃபினிஷ் பண்ண முடியல. தென் எட்வாக், யூனிவாக், இனியாக் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட எக்ஸாம்பிள் சொல்கிறோம். தென் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து 56 64 இதில் வந்து வேக்யூம் டியூப் பதிலாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம். அதோட சைஸ் கம்மியாச்சு, பவர் ஹீட் கம்மியாச்சு, தென் பவர் கன்சப்ஷன் ஆல்சோ கம்மியாச்சு. நம்ம இன்புட்டுக்கு பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணோம். பேட்ச் ப்ராசஸிங், தென் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோம். தென் மிஷின் லெவலுக்கு பதிலாக அசம்பிளி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணோம். தென் டிரான்சிஸ்டர்ஸில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது ரெப்ரசன்டிவ் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். பிளாக் ஆச்சுன்னா 0ன்னு சொல்லி பண்ணோம். இதில் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணோம். டேட்டா ஸ்டோரேஜுக்காகவும் கம்ப்யூட்டர் மெமரிக்காகவும் மெமரி சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். தென் மில்லியன்ஸ் ஆஃப் ஐசிஸ் எல்லாம் மைக்ரோ டிரான்சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து தான் ஐசி வந்து கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தோம். தென் அதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் பஞ்சர் கார்ட்ஸ் மூலமாக நம்ம இன்புட் வந்து ஸ்டோர் பண்ணி டிஜிட்டல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இதை ஹெல்ட்ரத் அல்லது ஐபிஎம் கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹோல்ஸ் இருந்தால் அது பைனரி கோட் 1 ரெப்ரசன்ட் பண்ணோம், ஹோல்ஸ் இல்லைன்னா 0 ரெப்ரசன்ட் பண்ணோம். தென் 80 காலம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காலத்துலையும் 8 கேரக்டர் டேட்டா வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். தென் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து GMOS அப்படின்னு சொன்னோம். தென் பேட்ச் ப்ராசஸிங் அப்படிங்கிறது
சீக்வன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் டாஸ்க் தான் பர்ஃபார்ம் பண்ணும், சீரீஸ் ஆஃப் கமாண்ட் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். தென் மல்டி ப்ரோக்ராமிங் என்ன பண்ணோம், சிபியூ டைம், ஒரே சிபியூ டைம் வந்து சிங்கிள் ப்ராசஸருக்கு கன்கரண்ட் டைமும் அடுத்தடுத்து மாற்றி அது வந்து ப்ராசஸருக்கு கொடுத்துட்டே இருந்தது, ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து மிஷின் லெவலுக்கு பதிலாக அசம்பிளி லாங்குவேஜ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷனோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 64லேருந்து 71 ஐசி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ கம்ப்யூட்டர் சைஸ் ஸ்மால் ஆச்சு, ரொம்ப ஃபாஸ்டர் ஆச்சு, மோர் ரிலையபிள் ஆச்சு, பவர் ரொம்ப கம்மியாக எடுத்தது. தென் இங்கே ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா C++, பைத்தான், ரூபி இதெல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொன்னோம். தென் ஃபோர்த்து ஜென்ரேஷனில் 71 to 80 மியூபி யூஸ் பண்ணோம். தென் கம்ப்யூட்டர் ஸ்மாலர் ஆச்சு, ஃபாஸ்டர் ஆச்சு. ஆப்பிள், ஐபிஎம் எல்லாம் மைக்ரோ கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணாங்க. தென் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளால் ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சது. தென் விஎல்எஸ்ஐ யூஸ் பண்ணோம். தென் அதில் வந்து ஃபாஸ்டர் ப்ராசஸிங், லோ கன்சப்ஷன் பவர், தென் மாஸ் ப்ரொடக்ஷனாக இருந்ததுனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். தென் அடுத்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 80லேருந்து டில் டேட் வரைக்கும் யூஎல்எஸ்ஐ பார்த்தோம். தென் பேரலல் ப்ராசஸிங், தென் ஏஐ கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணாங்க. டெசிஷன் மேக்கிங் மூலமாகவும் லாஜிக்கல் ரீசனிங் மூலமாகவும் ஒரு ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, சொல்யூஷன்ஸ் ஃபைன் பண்ண முடிஞ்சது. தென் பேரலல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணோம், அதாவது ஒரே டைமில் ஒரு டாஸ்க் ரன் பண்ண வைக்காமல் அந்த டாஸ்க்கை சப் டாஸ்க்காக பிரித்து மல்டிபிள் ப்ராசஸ் கொடுத்து ரன் பண்ண வச்சோம். தென் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், அந்த இரா வந்து இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏஎனில் தான் நம்ம விஏஎனோட டெவலப்மெண்ட் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் இதில் யூஸ் பண்ண வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு மனுஷன் என்ன யோசிப்பானோ அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதோட எபிலிட்டி டெவலப் பண்ணுற அளவுக்கு இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து உங்கள் லைக்ஸ் கொடுங்க, உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு கொடுங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.